தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எதிர்பார்த்ததை விட பல்வேறு திருப்பங்கள் நிறைந்ததாகத்தான் இந்த முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. வழியிலிருந்து பார்க்கிற போது அது ஒரு 4 மணி போட்டியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். வழமையாகவே 2 மிக பிரதானமான கட்சிகள் அங்கே களத்திலே நிற்பது வழமையாக இருக்கிறது. ஆனால் இம்முறை 4 பிரதானமான கட்சிகள் களம் கண்டிருக்கின்றன. இந்த பின்னணியிலே வழமையாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று நிலவுவது வழமையான விடயம். ஆனால் இம்முறை தமிழக வெற்றி கழகம் என்பது புதிதாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திற்குள்ளே புகுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அதாவது நாங்கள் காலையில் இருந்து பெற்றிருக்கின்ற வாக்குகளுடைய எண்ணிக்கையிலே, அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுடைய அடிப்படையிலே அதிகமான வெற்றிகளை குவித்திருப்பதையும் அறிய முடிகிறது. இந்த பின்னணியிலே குறித்த விடயங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமாக ஈழத்தமிழர்கள் தொடர்பான பல்வேறு நிலைப்பாடுகளையும் நாங்கள் ஒப்பிட்டு உரையாட வேண்டியது காலத்துடைய தேவையாக இருக்கிறது. இணைத்திருக்கிறோம் இணையவழியினூடாக அரியநேந்திரன் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். 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 உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, தமிழகத்தினுடைய சட்டசபை தேர்தல் 2026 முடிவுகள் வழமையை விட ஒப்பீட்டளவிலே சற்று வித்தியாசமானதாக சென்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது கடந்த காலத்திலும் தமிழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்பது சினிமா என்கிற ஒரு மைய புள்ளியிலே இருந்து எழுந்ததாக இருக்கிறது. ஆனால் அதே சினிமா என்பது அதாவது சமூகத்தினுடைய எழுச்சி அதாவது ஒரு மாற்றத்தை எதிர்கொள்வது என்கிற ஒரு அடிப்படையில் அங்கே ஒரு புத்திசாலித்தனமான பல்வேறு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எழுந்திருக்கின்ற நிலைமைகளை பார்க்கிற போது அது வெறும் ஒரு சினிமா கவர்ச்சியாகத்தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறதோ, அப்படித்தான் அது சென்று கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி எண்ண தோன்றுகிறது. உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது? உண்மையிலே இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட இந்த தேர்தல் ஆரம்பித்த காலம் தொடக்கம் தேர்தல் முடிவுற்று நேற்று வரை பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு என்று பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகளை நாங்கள் பார்த்திருந்தோம். ஏறக்குறைய நினைக்கிறேன் 7 அமைப்புகள் அந்த கருத்து கணிப்பில் முக்கியமான அமைப்புகள், அதிலே 6 நினைக்கிறேன் 6 அமைப்புகள் தொடர்ச்சியாக திமுக தான் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு அடுத்ததாகவும், இப்பொழுது இருக்கின்ற விஜயின் கட்சி அடுத்த நிலைக்குத்தான் செல்லும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் அவர்கள் 7 அமைப்புகள் அவ்வாறு கூறியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று நேற்று முன்தினம் ஒரு அமைப்பு தமிழ் வெற்றி கழகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார் என்ற ஒரு கருத்து கணிப்பையும் அவர்கள் போட்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த முடிவுகளை பார்க்கின்ற போது அவர்கள் கூறிய அந்த கணிப்பீட்டின்படி இப்பொழுது அந்த கட்சி, அதாவது விஜய் அவர்களுக்கான கட்சி ஆதரவு மிகவும் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த ஆட்சியிலே இப்பொழுது ஏற்கனவே ஆட்சியிலே இருந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 31 அமைச்சர்கள் இதிலே தோல்வி அடைந்ததாக அந்த செய்திகள் வருகின்றது. அவர்கள் தொடர்பான அந்த ஊழல்கள், மக்கள் மேல் கொண்ட அதிருப்திகள், அவர்களுக்கு எதிராக அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, அவர்தான் அந்த ஆட்சியை அவ்வாறு இருந்தாலும் கூட நல்லாட்சி என்று கூறுகின்ற அதிமுக அதை கூட மக்கள் 3ஆம் நிலைக்குத்தான் இப்பொழுது தள்ளி இருக்கின்றார்கள். ஆனால் விஜயின் கட்சி இப்பொழுது கூடுதலாக வந்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மொத்த வாக்காளர்கள் தொகையிலே ஏறக்குறைய 19 வயதுக்கும் 18 வயதுக்கும் 19க்கும் மேற்பட்ட வயதை உடையவர்கள் ஏறக்குறைய 12.51% அந்த மாணவர்கள். அதை விட கூடுதலாக ஆண்களை விட பெண்கள் கூடுதலான வாக்காளர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆக இந்த பெண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் கூடுதலாக விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற நிலையைத்தான் நான் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற என்பது ஒரு விடயம். 2வது விடயம் என்னவென்றால், பெற்றோர்களை பொறுத்தமட்டில், அதாவது 50 வயது அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பழம்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட, அந்த விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரம் என்பது இளைஞர்களை, வாக்காளர்களை மாத்திரம் மையப்படுத்தி அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. வாக்காளர்கள் அல்லாத சிறுவர்களையும் அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு ஈர்ப்புத்தன்மையை, அதாவது நடிப்பின் மூலமான ஈர்ப்புத்தன்மையை அவர் வைத்ததன் காரணமாக அந்த ஈர்ப்பு என்பது பெற்றோர்கள் மனதிலே அந்த பிள்ளைகள் அழுத்தம் கொடுக்கின்ற நிலையில், எச்சரிக்கின்ற நிலையில், கட்டாயம் நீங்கள் நடிகர் விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவ்வாறு ஆதரிக்காவிட்டால் நாங்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை
நாங்கள் எடுப்போம் என்று அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு எச்சரிக்கை செய்த விடயங்களை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருந்தோம். ஆகவே பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் வேண்டுதலை ஏற்று ஏதோ அவ்வாறான வாக்குகளையும் அவர்களுக்கு அளித்திருக்கலாம் என்பது ஒரு விடயம். அப்படியானால் இதை நாங்கள் முழுமையாக ஒரு திரை கவர்ச்சி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? அதனுடைய விளைவாகத்தான் இந்த வாக்குகள் கிட்டே இருக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதில் நாங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால், ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரனா இருக்கலாம் அல்லது ஜெயலலிதா போன்றவர்கள் அதிலே நடிகர்களாக இருந்து வந்தாலும் கூட அவர்களின் அரசியல் அனுபவம் ஆளுமை என்பது பல்வேறுபட்ட நிலையில இருந்தது. ஆனால் இந்த கட்சி உண்டாக்கப்பட்டது, இவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்றார் அப்பொழுது என்றால் 2024 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2ஆம் தேதி நினைக்கின்றேன். அப்ப அந்த 2 வருடங்களுக்குள் அவர் இவ்வாறான ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது அவரின் நடிப்பு திறமை, அதுல இருந்து ஒரு மாற்றிவிட அவருக்கு கலை திறமை, நடிப்பு திறமை, அவரின் பிரசார திறமை. இந்த பிரசார திறமை என்பது உங்களுக்கு தெரியும், இந்த கொள்கை ரீதியான மக்களை திரட்டி அவரின் கொள்கைகளை சொல்லுவது என்பது அவர் ஏறக்குறைய 40% இருந்தாலும் கூட அவரை கவரக்கூடிய விதமான பிரசார யுக்திகளை அவர் கையாண்டிருந்தார் என்பது ஒரு விடயம். அதை விட மிகவும் அதிகமான செலவீடுகள், தேர்தலுக்கான விளம்பர செலவுகளையும் கூடுதலாக அவர் செலவழித்திருந்தார். அவ்வாறான நிலையில் அந்த கவர்ச்சி என்பது அவருக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மையாக, ஒரு நடிப்புத்தன்மையிலே இருந்து ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மையாக அவரை கவர்ந்திருக்கின்றது. அந்த கவர்ச்சி இப்பொழுது இந்த தேர்தலிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த மாற்றம் என்பது எதிர்காலத்தில் எந்த வகையில் அந்த ஆட்சி ஆளுமையாக செல்லுமா அல்லது ஆளுமையற்று செல்லுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இதில் இப்ப நீங்கள் 4 முனை போட்டி என்று கூறியிருந்தீர்கள். உண்மையில் 4 முனை போட்டி அல்ல, இதிலே 3 முனை போட்டி தான் இப்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களுக்கு இந்த கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 36 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார். இப்பொழுது இந்த முடிவு முழுமையாக வராத நிலையில் ஏறக்குறைய 8 லட்சத்தி சொச்சம் வாக்குகளைத்தான் பெறக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு தொகுதியையும் அவரால் கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் இதை 2 முனை போட்டியாகத்தான் பார்க்கிறோம், ஏனென்றால் திராவிடத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இந்த விடயத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் தமிழர் அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தது. குறிப்பிடுங்கள். நிச்சயமாக அவர்கள் கூறியிருந்தார்கள். இதில் நாங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டியிருக்கின்ற என்னவென்றால், தமிழ்நாட்டு தேர்தலில், தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் கூட மத்திய அரசின் ஆளுமை என்பது அங்கு இருக்கின்றது. அந்த மத்திய அரசின் ஆளுமை என்பது எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் மேலுகு அவர்களை முழுமையாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் பெயரை பாவித்து அவரை ஈழத்தமிழர்கள் விடயத்திலே அவரை நடந்த விடயங்களை, உண்மைத்தன்மைகளை அவர் கூறுகின்ற ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவராக அவர் இருந்தார். ஆனால் அவ்வாறான ஒரு விடுதலை புலிகளை ஆதரிக்கின்ற ஒருவரை தமிழ்நாட்டில் மத்திய அரசு எந்த அளவில் ஏற்கும் என்பது இதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னவென்றால், அவர்கள் இவ்வாறானவர்களை முதன்மைப்படுத்துவதை எந்த ஒரு வழியிலும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை அவர்களின் புலனாய்வு ஊடாக அல்லது ஏதோ ஒரு விடயமாக அதை தடுக்கின்ற விடயம் வாக்காளர்களுக்கோ அல்லது வேட்பாளர்களுக்கோ தெரியாமல் செய்கின்ற விடயங்களை அதிலே பல விடயங்களை செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஈழத்தமிழர் அரசியலிலும் இந்திய அரசின் தாக்கங்கள் கடந்த காலங்களிலே இருந்தது என்பதை நாங்கள் அறிய வேண்டியிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு தேவையானவர்களை அவர்கள் முதன்மைப்படுத்துகின்ற ஒரு நிலைமை மத்திய அரசாங்கத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் இப்பொழுது விஜய் அவர்களை வெற்றிக்கு பின்னால் மத்திய அரசாங்கத்தின் தாக்கமும் இருக்கின்றதை நான் அறியக்கூடியதாக இருக்கு. நான் நினைக்கின்றேன் அவ்வாறு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் குறிப்பிடுகிற இந்த கருத்தோடு நான் அண்மையிலே, அதாவது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை சமூக வலைத்தள பதிவொன்றிலே பார்த்திருந்தேன். தமிழ்நாட்டிலே RSS, அதே நேரத்தில் பிஜேபி, இந்த இரண்டினுடைய தாக்கம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் வெளிப்படும் வருகின்ற தேர்தல் முடிவுகளில் என்று சொல்லி சிலர் எதிர்ப்பு கூறியிருந்தார்கள். நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதே நேரத்திலே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுகிற போது திமுக ஆட்சி அமைக்கும், அது தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே நேரத்திலே இளைஞர்களில்
அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாத்திரம்தான் வாக்களித்த இளைஞர்கள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட முடியாது. அதற்கு எதிராக வாக்களித்த இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறி இருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த முடிவுகளை தான் அவதானிக்க முடிகிறது. இந்த இடத்திலே திமுக அதே நேரத்தில் அதிமுக அந்த இரண்டு கட்சிகள் அந்த பழம்பெரும் கட்சிகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையான தளத்திலே நிற்பதை அவதானிக்க முடிகிறது இந்த முடிவுகளை வைத்து. ஆகவே எதிர்க்கட்சி என்கிற ஒரு அடிப்படையில் ஒருவேளை அதாவது இந்த இரண்டு கட்சிகளும் எதிர்க்கட்சியாக நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்? இதை நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும் என்னவென்றால், விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஏறக்குறைய இன்னும் 12 அல்லது 14 ஆசனங்கள் தேவையாகிறது. இந்த 14 ஆசனங்களையும் இந்த இரண்டு கட்சிகளிலிருந்து கூட்டாக இருக்கின்ற கட்சிகளில் இருந்தால் அவர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு அது பிரிந்து செல்லுமாக இருந்தால், உதாரணமாக 64, 67 என்று நினைக்கின்றேன் திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கின்ற அந்த வித்தியாசம். அதிலே ஒரு கட்சியில இருந்து அவர்கள் 14 விலகி ஆட்சி அமைக்கின்ற போது, அதில் அவர்கள் 14 ஆசனங்கள் குறைகின்ற போது, அடுத்த நிலையில் இருக்கின்ற இந்த கட்சியோ அந்த ஆட்கட்சியால் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் திமுக தான் சேர்ந்த பழைய முன்னாள் முதலமைச்சர் தான் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது ஒரு விடயம். இன்னொன்று, நாங்கள் நிச்சயமாக அவர்கள் நினைத்தார் என்றால் திமுகவும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்தால் விஜய் அவர்கள் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இணைவார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. தொகைகளை நாங்கள் கூட்டி பார்க்கின்ற போது ஏதோ ஒரு ஒற்றுமை இல்லை, அல்லது ஏதோ ஒரு இரண்டு கட்சிகளின் பாரம்பரியம் என்பது ஒரு கட்சியில் இருந்து வந்தவர்கள் தான் இரண்டு கட்சிகளும் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் ஒன்றாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையில் இணங்குவார்களாக இருந்தால் விஜய் அவர்கள் தான் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவ்வாறு வராவிட்டால் இந்த இரண்டு கட்சியில் இருந்து பிடுங்கி எடுக்கின்ற 12 பேர் போக ஏனையவர்களை கொண்டு ஏனையவர்கள் மிஞ்சுகின்ற கட்சி எதிர்கட்சியாக வரும். நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயம் என்பது கரத்தில் எடுக்கக்கூடிய விடயம். அரசியல் சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் எப்படி அமைகின்றன அல்லது அந்த கூட்டணிகள் எப்படி பிரிகின்றன என்பதை பொறுத்தும் ஆட்சி அமைக்கின்ற அந்த தீர்மானங்கள் மாறுபடக்கூடும். ஆகவே எப்படி தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு கோலோச்சி கொண்டு இருக்கிறதோ அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு பழம்பெரும் கட்சிகளும் இணைந்தாலும் சந்தேகப்படுவதற்கில்லை. ஆகவே அந்த ஆட்சி அதிகாரம் என்பது அல்லது ஆட்சி அதிகார போதை என்பதும் அந்த வேட்கை என்பதும் பல்வேறு முடிவுகளை எட்டுவதற்கு அவர்களை தூண்டக்கூடும். ஆகவே நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும்.